எஸ்பிஐ கார்டை 1 வீக் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுற மாதிரி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். எத்தனை ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக விழுந்திருக்கிற சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் எல்லாமே ஏறி இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபண்டமெண்டலாக அனலைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இப்போ டெக்னிக்கல் அனலைஸாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 715 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பல வாட்டி பார்த்தீங்கன்னா 680 700னா போயிருக்காங்க. அந்த ரேஞ்சில் வந்து வாங்கலான்னு பார்க்குறேன். ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா 700 கிட்ட தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி போன ஹைக்கு போனாலே ஒரு 30% கிட்ட வர மாதிரி காமிக்குது. இதே பழைய ஹைக்கு போணுச்சுன்னா 60%. கார்டு ஸ்பென்ஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா 27% அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 18.26 ட்ரில்லியனு ஃபினான்ஷியல் இயர் 2024. அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் கார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியனை தாண்டிடுச்சு. அதுவும் ஃபினான்ஷியல் இயர் 2024. இதே ஃபினான்ஷியல் இயர் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா 57 தான் இருந்துச்சு. அது அப்படியே டபுள் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு. ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம். எஸ்பிஐ கார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்காகவே ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு தான். பேமெண்ட் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 715 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 67,000, அதாவது 68,000 கோராக இருக்குது. அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.35% கிட்ட இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 22% கிட்ட இருக்குது. ஆனால் இண்டெக்ஸ் சிபியும் ஸ்டாக் பியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். ஏன்னா போய் நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே இருக்குன்னு பார்த்தீங்க ப்ரைஸ் வந்து ட்ராப் பேக் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. பி ரேசி பாருங்கள். 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பி ரேசி பார்த்தீங்கன்னா மீடியன் பியை விட ரொம்ப கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீடியன் பி பார்த்தீங்கன்னா 46. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 28 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பி ரேசி. அப்படி பார்த்தீங்கன்னா மீடியன் பியோடய இது கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக தான் இருக்குன்னு அர்த்தம். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் பார்க்கலாம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. போன குவார்ட்டரில் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ அதுக்கு முந்தின இருக்கிறதா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 3 கிட்ட இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 4 கிட்ட கரெக்டாக இருந்திருக்கு. 3 2 2ன்னு அப்படியே 2 2ன்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நெட் என்பிஏயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 16,000 இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,408 கோராக இருக்குது. அதே மாதிரியே மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 2,258 இருந்திருக்கு. 2024 பார்த்தீங்கன்னா 2,408 கோராக இருந்திருக்கு. ஈர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 25 கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக 23% கிட்ட இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 கிட்ட தான் இருக்குது. 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 24 கிட்ட தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 இயராக பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா 19% கிட்ட இருக்குது. இப்போ நம்ம ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 70% கிட்ட வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா 8% கிட்ட இருந்திருக்கு. அதேமாதிரி டிஐ கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. 2022லலாம் பார்த்தீங்கன்னா 12 கிட்ட இருந்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 16 கிட்ட இருந்திருக்கு. பப்ளி கிட்ட பாருங்கள் வெறும் 6% தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனிக்கு அறிகுறி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பப்ளிக் கிட்ட 6% கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட் கிட்டே ஒரு பார்த்தீங்கன்னா 24 கிட்ட இருக்குது. அதாவது ஃபாரினும் டிஐஸும் பார்த்தீங்கன்னா 24% வச்சுருக்காங்க அவங்களே.